உலகில் வாழக்கூடிய மனித சமுதாயம், குறிப்பாக முஃமின்கள், உலகை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை, மறுமை நாளுடைய அந்த நலன்களை, மறுமை நாளையிலே கிடைக்கப் பெறக்கூடிய வெகுமதிகளை சம்பாதிப்பதில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். உலகை சார்ந்த விஷயங்களை, உலகை சம்பாதிப்பதற்கு ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, நீங்கள் உலகை சம்பாதிப்பதற்கு நீங்கள் நடந்து செல்லுங்கள், அது போதுமானது என்று அல்லாஹ் பேசுவான். அதே நேரத்திலே இறை வணக்கத்திற்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் பேசுவான். அதே நேரத்திலே வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பொறுத்து அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் அதற்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு ஓடுங்கள் என்று அல்லாஹ் பேசுவான். அதே நேரத்திலே அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டுமானால் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி விரைந்து செல்லுங்கள். எப்படி என்றால், பின்னால் ஒரு கொலை செய்வதற்காக வேண்டி, உங்களுடைய உயிரை எடுப்பதற்காக வேண்டி, கொலை செய்வதற்காக வேண்டி மிகப்பெரிய ஆபத்து ஒன்று உங்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் எப்படி நீங்கள் விரைந்த உயிரை பாதுகாப்பதற்கு விரைந்து ஓடுவீர்களோ அதே போன்று அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் விரைந்து ஓடுங்கள் என்று அல்லாஹ் பேசுவார். உலகை சம்பாதிப்பதற்கு நடந்து செல்லுங்கள், இறை வணக்கத்திற்காக வேண்டி அழைக்கப்பட்டால் விரைந்து செல்லுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி நீங்கள் சென்றால் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு ஓடுங்கள். அல்லாஹ்வை நோக்கி ஓடுவதாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்தால் எப்படி ஓடுவீர்களோ அதுபோன்று நீங்கள் விரைந்து ஓடுங்கள். நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆபத்து என்பது ஷைத்தான் என்பதை விளங்க வேண்டும். எல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விளக்கத்தை தந்தருள் புரிவானாக.